சத்தத்தை விட அமைதிக்கு அதிக சக்தி இருக்கு. அப்படி அமைதியே ஆயுதமாக்கின ஒரு இளவரசனோட கதை தான் இது. நாடு கடத்தப்பட்ட இளவரசன் விக்ரம் கிட்ட ஒரு முனிவர் இத கேட்டாரு. இந்த கேள்விதான் அவரோட பாதையே மாத்துச்சு. பதிலுக்கு படை திரட்டாம விக்ரம் ஒரு புது வழியை தேர்ந்தெடுத்தான். மௌனத்தையே கத்துக்க முடிவு பண்ணா. சரி, வாங்க இத பத்தி பாப்போம். முனிவரோட முதல் பாடம் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். நீங்க யாருன்னு விளக்காதீங்க. விக்ரமோ இத உடனே செஞ்சு பார்த்தான். தன்னை குறை சொன்னவங்க முன்னாடி அசைக்க முடியாத அமைதியோட நின்னான். அவன் சண்டை போடுவான் இல்ல கெஞ்சுவான்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அவனோட அமைதி அவங்கள குழப்பிடுச்சு. இந்த அமைதி அவனுக்கு ஒரு பெரிய சக்தியா மாறிச்சு. அவனோட எதிரிகளை பயமுறுத்த ஆரம்பிச்சுது. அடுத்து 2வது பாடம். முனிவர் சொன்னாரு, அமைதியா வேலை செய்யறதுல தான் உண்மையான பலன் இருக்குன்னு. உடனே விக்ரம் ஒரு படையை உருவாக்க ஆரம்பிச்சான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு படை இல்ல. பாருங்க, அவனோட தந்திரம் எவ்வளவு அருமையா இருக்குன்னு. அவனோட வீரர்கள் வாளால சண்டை போடல, அன்பால சண்டை போட்டாங்க. அவங்க வதந்திகளை பரப்பல, பதிலுக்கு தங்களோட செயலால் மக்களோட அன்பை சம்பாதிச்சாங்க. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, விக்ரம் ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனா அவன் பேரை ஊரே பேசிச்சு. இப்ப கிளைமேக்ஸ். விக்ரம் அரண்மனைக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவனோட அண்ணன் ஒரு வார்த்தை போருக்கு தயாரா ஏளனமா ஒரு கேள்வி கேட்டான். ஆனா விக்ரம் தன்னோட திட்டப்படி எதுவுமே பேசாம முழு அமைதியா இருந்தான். பேச்சுக்கு பதிலா அவன் ஒரே ஒரு சைகை செஞ்சான். அது என்னன்னு தெரியுமா? ஆயிரக்கணக்கான மக்கள், அவனோட உண்மையான படை, அமைதியா அவனுக்கு பின்னாடி நின்னாங்க. அந்த ஒரு காட்சி எந்த படையை விடவும் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அதுதான் அவனோட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. அண்ணனோட அதிகாரம் அரியணையில இருந்துச்சு, ஆனா விக்ரமோட அதிகாரம் மக்களோட மனசுல இருந்துச்சு. அதனால எந்த சண்டையும் இல்லாம போர்ல ஜெயிச்சாச்சு. அரியணை விக்ரமுக்கு திரும்ப கிடைச்சது.